தூத்துக்குடியில் விளாத்தி குளத்தில் 17 வயசு பிள்ளை கல்ல இயற்கை உபாதை கழிக்கலாம்னு வெளியே போகுது. பிள்ளைய காணோம். 12வது படிக்குது. தேடி போய் பார்த்தா உடம்புல துணியெலாம் இல்லாமல் துண்டாக வெட்டி இந்த பிள்ளையோட உடம்பு மட்டும். ஊர் மக்கள்லாம் சேர்ந்து போராடுறாங்க. எல்லாரும் பற்றி பேசுங்க. மதுராந்தகத்தில் நடந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா? செங்கல்பட்டு மதுராந்தகத்தில் முந்தானேத்து தான், ரொம்ப நாள் நேற்று கூட நீதிமன்றம் இதை பொது வழக்காக போட சொல்லி பேசிகிட்டு இருக்கு. 17 வயசு பையன், 16 வயசு பிள்ளை, 14 வயசு பிள்ளை வண்டியில் போயிட்டுருக்காங்க. 2 குடிகார அயோக்கியங்க அந்த பிள்ளைகளை விரட்டுறாங்க. 17 வயசு பையனும் 16 வயசு பிள்ளையும் ஓடிப்பிட்டாங்க. இந்த 14 வயசு பச்சை மண் இருக்குல்ல, அது காலில் அடிவிட்டு கீழே விழுந்துருச்சு. தூக்கிட்டு போய் ஏரிக்கரையில் வச்சு நைட்டெல்லாம் அந்த பிள்ளைய காலையில் உடம்பெல்லாம் காயத்தோடு அந்த பிள்ளை மருத்துவமனை போயிருக்கு. இப்போ அதில் ஒருத்தனை பிடிச்சிட்டதா மேல்மருவத்தூர் மகளிர் காவல் நிலையம் சொல்கிறாங்க. இதை பற்றி பேசுங்கன்னா ரத்தம் கொதிக்குது. என்ன பேச சொல்கிறீங்க? இப்போ கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டு பின்னாடி ஒரு பிள்ளைய மூணு கேவலம் கட்டவங்க அந்த பிள்ளைய குடும்பப்படுத்தினா இல்லை, அவங்களுக்கு இப்போ நீதிமன்றம் என்ன தெரியுமா தண்டனை கொடுத்துருக்கு? வாழ்நாள் சிறை. இவங்களை ஜெயிலில் அடைச்சி வாழ்நாள் பூரா அவங்கள சோறு போட்டு எதுக்குன்னு இவங்களை சோறு போட்டு என்ன செய்ய போகிறீங்க? இப்போ மதுராந்தகத்தில் மக்கள்லாம் போராடுறாங்கல்ல, தூத்துக்குடியில் வந்தான்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சி அந்த மக்கள்கிட்ட கொடுத்துட்டா கண்ணு காது மூக்கு கையெல்லாம் பிச்சு அப்படியே செதைச்சு கொன்ற மாட்டோம். அதை வீடியோ எடுத்து போட்டால் ஒருத்தனுக்கு பயம் வேண்டாமா? ஒரு பொம்பளை பிள்ளையை தொட போகிறோம், சின்ன பிள்ளையை தொட போகிறோம்னா பயம் வேண்டாமா? பயம் இல்லாமல் குடிச்சுட்டு இவங்களாம் தொடுறதுக்கு யார் அனுமதிக்கிறா? எப்படி அது வருது அந்த மனசு? தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை சுக்கா பிச்சு கொன்றுவாங்களே அப்படிங்கிற பயம் வேண்டாம். பேசுறதுக்கு எப்படி ரத்தம் கொதிக்குது? காவல்துறை இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, சட்டம் இருக்குது. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறீங்க? ஒரு சட்டம் வேண்டாம்? இதுக்கப்புறம் யாராவது ஒரு பாலியல் வழக்கு செஞ்சானா அவனை ஊர் மத்தியில் நிப்பாட்டி சதையாக பிச்சு கொன்றுவோம்டா அப்படின்னு. ஒன்று அப்படி செஞ்சு அதுக்கப்புறம் அவனுக்கு தைரியம் வருமா? எல்லா வீட்லையும் பொம்பளை பிள்ளை வச்சுட்டு பதைக்கிறாங்கங்க. எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்குது, சின்ன குழந்தைகள் 2 வயசு 3 வயசு பிள்ளைகளை விட மாட்டாங்க. இவங்கெல்லாம் மாட்டினா அவங்களை என்ன செய்கிறது? வாழ்நாள் சிறை. எதுக்கு கொல்லணும்? பொது வெளியில் வச்சு இன்னொருத்தன் நினச்சாலே அவனுக்கு துடிக்கிற மாதிரி ஒருத்தனை செஞ்சுட்டா அதுக்கப்புறம் என்ன செய்வானா? அப்படி தான் செய்யணும்.